கொடுத்து முதல்ல மைக் கொடுத்து எனக்கு இந்த பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிலிருந்து இது வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். நானும் இப்போ வந்து ஸ்ருதி லயம்னு ஒரு குரூப்பும் ஓப்பன் பண்ணி அதுவும் 2 இயர்ஸாக ஓடிட்டுருக்கு. நிறைய ஸ்மியூல் மீட்டு நிறைய பண்ணிட்டேன். நானுமே ஒரு 6 பண்ணிட்டேன். ஆர்கெஸ்ட்ரா மீட் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஒரு சில பேர் வந்து அட்மினாக இருக்கிறவங்க இன்னொரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி மனசு ரொம்ப சஞ்சலப்படுவாங்க. ஆனால் தம்பிக்கும் வேல்வெளிக்கும் அந்த எண்ணமே கிடையாது. நல்லா நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா உங்களுடைய ஆக்டிவிட்டி. அடுத்து ஏன்னா நான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய குரூப்பில் வந்து அவங்கள தான் நான் இன்னும் ஒரு இதாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா குரூப்புன்னா ஒரு அட்மின்னா இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு அவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட்டு த பெஸ்ட். ஏன்னா நிறையா மீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அட்மின்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க குரூப்பை எப்படி நடத்துகிறாங்க, என்னவா இருக்குன்றது கண்கூட பார்த்துருக்கேன் நான். ஆனால் அப்படி கிடையாது. இவங்க எப்போ ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தனோ அதே மாதிரியா இன்னும் அந்த லெவல் அப்படியே இன்னும் குறையவே இல்லை. அது இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சில்வர் ஜூப்ளியில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன்.